வீட்டுல இல்லை சார். அவன் எந்த இடத்துல இருக்கிறானோ தெரியல. அந்த பொண்ணோட தாங்க முடியல. பாவம் சார், மாசமா இருக்கிறான். வேலைக்கு போறேன்ட்டு போனான் சார். புள்ளிட்டு போயிட்டு இருக்கிறான். அவன் நாய்பட்டு பாடினாங்க, தேடி இருக்கிறான் சார் அவனை. பாவம் சார், என் மருமகள் 5 மாத கர்ப்பிணி. அவ பாவம் யாரையும் சும்மா விடாது சார். என் மகன் வேறு ஒரு பெண்ணுடன் ஓடிட்டான், தயவு செய்து கண்டுபிடிச்சு தாங்க சார் என கதறி அழுது கண்ணீர் விட்ட தாய். கடந்த மாதம் 10ஆம் தேதி ஓசூரில் வேலைக்கு செல்வதாக வீட்டில் மனைவியிடம் கூறி சென்றுள்ளார் ரஞ்சித். அதனைத் தொடர்ந்து ரஞ்சித் குமார் ஜோலார்பேட்டையை சார்ந்த ஒரு பெண்ணுடன் வீட்டை விட்டு வெளியேறி ஓடி சென்றதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த பெண்ணின் தந்தை ரஞ்சித் வீட்டிற்கு வந்து, உனது கணவன் எனது பெண்ணை கடத்தி சென்றுள்ளார் என ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளேன் என கூறியுள்ளார். இதனால் ரஞ்சித் குமாரின் மனைவி மற்றும் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் வீட்டை விட்டு வெளியேறி 40 நாட்களுக்கு மேலாகியும் ரஞ்சித் குமார் எங்கே இருக்கிறார் என்பது தெரியவில்லை என்று கூறி குடும்பத்தினர் ஆதங்கத்தை தெரிவித்துள்ளனர். புள்ள வட்டம் சார், அந்த குழந்தைக்கு வட்டம் சார். என் புள்ள 40 நாள் ஆச்சு சார், என் வீட்டுல இல்லை சார். அவன் எந்த இடத்துல இருக்கிறானோ தெரியல. என் புள்ளைய கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார் சீக்கிரமா. அந்த பொண்ணோட தாங்க முடியல. பாவம் சார், மாசமா இருக்கிறான். நாங்க எங்க போய் தேடுறது சார்? எந்த போலீஸ்காரங்களும் தோன்றாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லை. சொல்லியே 1.5 மாசம் ஆயிடுச்சு சார். அந்த குழந்தைக்கு நான் என்ன பதில சொல்லுவேன் சார்? நான் சீக்கிரமா ஏதாவது ஒரு மூலியமா கண்டுபிடிச்சி கொடுங்க சார். என் புள்ளைய அடுத்து கூட முடியல சார். 40 நாளா நாங்க சோறு தண்ணி இல்லாத செத்து போன மாதிரி கிடக்குறோம் இந்த வீட்டுல. வேலைக்கு போறேன்ட்டு போனான் சார். புள்ளிட்டு போயிட்டு இருக்கிறான். அவன் தைரியோட 40 நாள் ஆகுது சார். எங்க இருக்கிறான், என்ன ஏதுன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கூட அவங்களும் சுவிட்ச் ஆன் பண்ணாத கண்டுபிடிக்க முடியாதுன்றாங்க. என்னதான் சார் பண்றது? நாங்க எங்கதான் நாங்க தேடுறது? நாங்க உள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டோம் சார். போயிட்டு வந்தேன் சார். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அது உங்க மருமகங்களா? என் மருமக சார். இப்போ உங்க பையன் தான் காணாம என் பையன் உன்னோட வீட்டுக்காரன் தான் என் பையன் சார், சின்ன பையன். இன்னும் அவன் எங்க இருக்கிறான், என்ன ஏது இருக்கிறானா இல்லையான்னு கூட தெரியல சார். இருக்குது, எதுவும் இப்போதைக்கு இது பண்ண முடியாது அப்படின்றாங்க சார். அவன் வேலை செய்யற இடத்துல எல்லாம் போய் போலீஸ்காரங்க கூட போனாங்க சார். அதோட சரி காட்டுது. அதுக்கப்புறம் அவன் எங்க இருக்கிறான், என்ன ஏதுன்னு தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. நீங்க தான் சார் எப்படியா இருந்தா இந்த புள்ளிக்கு ஒரு நல்ல வழியை காட்டி கொடுங்க சார். நம்ம புள்ளிய எதுவுமே பண்ண முடியல சார். இந்த 40 நாளா நாங்க அப்படியே ஒரு இது மாதிரி இருக்கணும் சார் எங்க வீட்டுல. நாங்க என்ன நடந்தது என்ன தெரியுங்களா? என்ன போலதான் சார் சண்டை இல்லை, எதுவுமே இல்லை சார். வீட்டுல நல்லபடியா போனா சார். இங்க சம்பளம் பத்தல, நான் ஒசூர்ல நான் செய்யற வேலை கம்பெனில போய் செய்யறேன் அப்படின்னு தான் சார் அவன் போனான். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு வராங்க, இந்த மாதிரி உங்க பையன் பண்ணிட்டான் அப்படின்னு. யார் வந்தது? அந்த பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து வந்தாங்க சார். ஒரு 10-15 பேர். அவங்க வரலன்னா எங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காதுங்க சார். எங்களுக்கு இன்னும் அவர் பேசிட்டு தான் இருந்திருப்பாரு எங்க கிட்ட. இப்போ அவரு உங்க பையன் வந்து வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டு இருக்கிறாங்க சார். அதான் என்ன ஆச்சுன்னு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல சார். எங்க இருக்கிறான், என்ன ஏதுன்னு 40 நாளா நாங்க சார் நாய்பட்டு பாடினாங்க, தேடி இருக்கிறோம் சார். அவனை ஏதாவது ஒரு மூலியமாவும் வருவான் இந்த புள்ளோட வாழ்வான்ட்டு சார். நீங்க எல்லாமே பண்ணுங்க சார், எல்லாத்துலயும் விடுங்க சார். இந்த குழந்தைக்கோசரம் அவன் வாட்டோம் சார். எங்களுக்கு வந்து கூட வேணும். அவனோட குழந்தை எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் சார். நாங்க நேத்து கூட போயிட்டு வந்தோம் சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இதேதான் சொல்லி அனுப்புறாங்க, நீங்க வராதீங்கம்மா, நாங்க பாக்குறோம் முடிக்கிறோம். இப்படியே தான் நாளே தான் தள்ளிட்டாங்க சார். 40 நாள் ஆயிடுச்சு சார். இன்னையோட உள்ள என்ன ஆகுனா ஏதானான்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல சார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.